வெல்கம் டு மோனிஷா vlogs. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து எறா தொக்கு. அடுப்பு காஞ்சதும் கடலெண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம், கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகாய் 1, நல்லா வதக்கிக்கலாம். ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். இந்த பேஸ்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, அப்புறம் சீரகம் நல்லா மையா அரைச்சி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட், நல்லா கலரி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா பொடியா நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து எடுத்துட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் தேவையான அளவு, போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விடணும். 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். இது நல்லா எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம கடல் எறா நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு 3-4 தடவை வாஷ் பண்ண எறா இருக்கு, இப்போ போட்டுக்கலாம். இதுலயே தண்ணி எக்ஸஸா வரும்ன்றதுனால நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதுலயே தேவையான தண்ணி எல்லாம் வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விடலாம். கலரி விட்டுட்டு 5 மினிட்ஸ்ல வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரப்பர் மாதிரி ஆகும்.
இப்ப நல்லா எறா தொக்கு நல்லா வெந்துடுச்சு. இது சாதத்துக்கும் நம்ம பரிமாறிக்கலாம். அதே மாரி டிஃபன், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி ஒரு தொக்கு. நீங்க வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்ச விழுதுலயே எல்லாமே இருக்கு. புதினா, கொத்தமல்லி. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த எறா தொக்கு முடிஞ்சது.